வெல்கம் யூவர்ஸ். வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கு பியூரான ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் செக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் கிடைக்கிற தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டாலும் பரவாயில்ல. 2 கப்பு தேங்காய் எண்ணெய் எடுத்து சூடு பண்ணிக்கலாம். அந்த 2 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய். ஹேர் கேருன்னு பார்த்தாலே தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் தான் மெயின் ஆயிலாக இருக்கும். நம்ம நல்லெண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம தலையை தேய்ச்சி ஊற வச்சு நம்ம குளிக்கிறதுக்குன்னு தனியாக அந்த நல்லெண்ணெய் குளியலுக்கு யூஸ் பண்ணுவோம். இது ஹேர் ஆயில்ன்றதுனால வெறும தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையுமே போதும். இந்த 2 எண்ணெயும் நல்லா சூடு பண்ணிக்கலாம். நல்லா சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடிக்க விட்டுக்கலாம். கடுகும் பார்த்திங்கன்னா தலைமுடிக்கு ரொம்பவுமே நல்லது. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. எல்லா கடுகும் நல்லா வெடித்து அந்த எல்லாத்தையுமே இதில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா வெடிக்க விடணும். இப்போ அதில் ஒரு 7-8 லவங்கமும் சேர்த்துக்கலாம். லவங்கமும் நல்லா பொரியட்டும். அந்த நம்ம சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸும் பொரிஞ்சாதான் அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வெளியில் வரும் நல்லா எண்ணெயில் சேர்கிறதுக்கு. அடுத்து நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு நெல்லிக்காய் அரிஞ்சது சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா அதில் பொரியட்டும். 7-8 உரிச்ச பூண்டு பல், அதோடு சேர்த்து சின்ன வெங்காயம் இல்லை நாங்கள் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு ஒரு 5-6 வெங்காயம் உரிச்சிட்டு நல்லா அரிஞ்சு இதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா அதில் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொரிஞ்சு நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் இந்த எண்ணெய் கொஞ்சம் சலசலன்னு கொதிச்சுட்டு தான் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அந்த கொதிப்பு கொஞ்சம் அடங்கும் போது கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா 2 லெமனோட ஜூஸை புழிஞ்சு வச்சுக்கோங்க. அதை நம்ம இதில் சேர்க்கலாம். இப்போ இதில் பாருங்கள் நல்லா அந்த பொரிச்சுக்கிட்டே வருது. இப்போ அந்த லெமன் ஜூஸை சேர்க்க போகிறோம். லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். நல்லா மேலே வரைக்கும் பொங்கி வரும். அதனால் நீங்கள் எண்ணெய் வைக்கும்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் வைங்க, பொங்கி வழிஞ்சிடாமல் இருக்கிற மாதிரி. இப்போ நல்லா பொங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே அடங்கிட்டே வரும். இப்போ இந்த அடங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்த கறிவேப்பிலை 1 கப் அளவுக்கு அதில் பொரிய விட்டுடணும். கருவேப்பிலையும் நல்லா செவந்து முறுமுறுன்னு ஆற வரைக்கும் அந்த எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டே இருக்கணும். இப்போ நம்ம கடைசியாக அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். சூடு உடம்பு இருக்கிறவங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது வெந்தயம் குளிர்ச்சின்னு நினைக்கிறவங்க இதை சேர்க்காம கூட விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெயை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கியிருக்கும். நம்ம சேர்த்த பொருளோட சாரெல்லாமே இறங்கியிருக்கும் அதில். இப்போ கலரும் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அந்த சலசலப்பு அடங்கிடும். அப்போ நம்ம இந்த எண்ணெய் இறக்கிடலாம். இந்த எண்ணெயை உடனே நம்ம சூடாகவே வடிகட்டிடலாம். ஏன்னாக்கா நம்ம ஆற விட்டோம்னா அந்த எண்ணெயெல்லாம் அந்த பொருள்லேயே சேர்ந்துடும் நிறைய. அதனால் இப்போ நம்ம சூடாக இருக்கும்போதே அதை வடிகட்டி வச்சிடலாம். ஒரு மெட்டல் ஃபில்டர் எடுத்து சூடாக இருக்கும்போதே அந்த எண்ணெயை வடிகட்டிடுங்க. பாருங்கள், இப்போ அந்த எண்ணெய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸோட இதெல்லாமே அதில் நல்லாவே சேர்ந்துருக்கு. நம்ம சேர்த்த பொருளெல்லாம் இப்போ நான் என்னென்னு அதில் காட்டியிருக்கேன் பாருங்கள். வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், நெல்லிக்காய், பூண்டு உரிச்சது, அப்புறம் லவங்கம், கருவேப்பிலை, எண்ணெய்க்காக தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும். இந்த எண்ணெய் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சி தலையில் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு குளித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.